அண்ணாமலையார் மலைக்கு மகா தீபாரதனை நிகழ்வு. அம்மன் வேடமணிந்து கையில் தீப்பந்தம் ஏந்தி நெற்றியில் தீயை வரவழைத்து நடனமாடி அனைவரையும் புல்லரிக்க வைத்த நிகழ்வு. பவளக்கொடி குழுவினர் கும்மியாட்டமாடி அனைவரையும் அசத்தினர். அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பில் சமயம் சார்ந்த கருத்தரங்கம் மற்றும் பவளக்கொடி கும்மியாட்டமும் சன்னியாசிகளின் மகாமலை ஆரத்தி சங்கமம் விழா இன்று திருவண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலை அடிவாரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்திய அளவில் உள்ள பல சன்னியாசிகள் பங்கேற்று அண்ணாமலையார் மலைக்கு மகா தீபாரதனைகள் செய்து வழிபட்டனர். முன்னதாக பவளக்குன்று ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு சன்னியாசிகள் சமயம் சார்ந்த கருத்தரங்கில் பங்கேற்று சமயம் சார்ந்த போதனைகளை பக்தர்களுக்கு வழங்கினர். மேலும் இன்று இரவு நடைபெற்ற பவளக்கொடி கும்மியாட்டம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பவளக்கொடி கும்மியாட்டம் குழுவினர் அடங்கிய பெண்கள் பக்தி பாடல்களுக்கு கும்மியாட்டம் ஆடியது அனைவரையும் கவர்ந்து ஈர்த்தது. இந்த கும்மியாட்டத்தில் ஒரு பகுதியாக அம்மன் வேடம் அணிந்த பெண் ஒருவர் அம்மன் பாடல்களுக்கு பக்தி நடனமாடினார். குறிப்பாக கையில் தீப்பந்தம் ஏந்தி அம்மன் வேடம் அணிந்து நடனமாடிய போது கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என பலரும் சாமி ஆடினார்கள். அம்மன் வேடம் அணிந்து கையில் தீப்பந்தம் ஏந்தி நெற்றியில் தீயை வரவழைத்து நடனமாடிய நிகழ்வு அனைவரையும் புல்லரிக்க வைத்தது.